அதிமுக ஆட்சி அமைது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்றார். உடனே அமித்ஷாவுக்கு சவால். 60 சீட்டுகள் கேட்டால் அமித்ஷா, அதிர்ச்சியில் எடப்பாடி. ஆ ஆ இன்னும் கூட்டணிகள் சேர்றதுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும்ல சார் அந்த கட்சிக்கு. இது ஒரு பெரிய நெகட்டிவா திமுகக்கு மாறும் இல்லையா? அதுக்கு அடுத்த திமுக ஆல்ரெடி நெகட்டிவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு டயர் பஞ்சர் ஆகி ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு டயரும் பஞ்சர் ஆச்சுன்னா வண்டி ஓடவே ஓடும். இப்போ ஒருவேளை விஜய் உள்ளே வராருன்னா சீட்டுகளை குறைத்து கொள்ள பாஜகவும் தயாராக இருக்கும், மற்றவர்களும் தயாராக இருக்கும். ஏன்னா வர நிற்கிற சீட்லாம் ஜெயிக்கலாம்ல. 15 சீட்டு வேணும் அந்நியார், 15 வாங்கி 5 ஜெயிப்பீங்க. விருப்பம் மனு வாங்கிட்டாரு, தொகுதி இன்றைக்கி பேசிட்டாரு, இந்த நேர்காணல் நடத்த போகிறாரு, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னா கடன்னு ஓட ஆரம்பிச்சுடுவாங்க. இவங்க ஒன்றும் இழுத்துன்னு கிடக்குது. ஆனால் வெளியில் பத்திரிகைகளை வச்சுக்கிட்டு திருமாவளவன் அவர்கள் அதிகமாக சீட்டு கேட்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் கேட்பாங்க முன்னாடி விட. அதெல்லாம் காம்பேக்ட் பண்ணி திருமாவளவன் அதிக சீட்டு கேட்பாங்க. உங்கள்கிட்ட யார் சொல்லுங்கள்? முன்னாடி வாங்குறத விட இந்த வாட்டி அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு விமர்சனங்கள்ல இருந்து சொல்றாங்க. திருமாவளவன் சொன்னாங்க. திருமாவளவன் என்ன சொன்னார்? அவர் எனக்கு சீட்டு பிரச்சனையே கிடையாதுன்னு தான் அதுதான் நம்ம எடுத்துக்கலாம். 6 குத்தானா 10 குத்தானா எம்எல்ஏ ஆக 2 சிஎம் ஆக போகிறேன். அதை பற்றி எனக்கு கேரே இல்லை எனக்கு. அவ்வளோதான். பாய் தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சரி, இப்போ இந்த கூட்டணியை பற்றி பேசும்போது கூட்டணி கட்சிகள் யார் யாரெல்லாம் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போ அதிமுகவோட வந்து பாஜக ஆல்ரெடி கூட்டணி இருக்கும்போது இப்போ பாமக வந்திருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜான் பண்டியன் வந்திருக்கார் தமமுகல இருந்து. இப்போ அடுத்து வந்து புதிய கட்சி வரும் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அவர் புதிய கட்சின்னு சொன்னது யாரா இருக்கும்? அது ஒரு வேளை தாவேகாவா இருக்கலாமா, இல்ல தேமுதிகவா இருக்கலாமா, இல்ல மற்ற கட்சிகளா இருக்கலாமாங்கிற கேள்வி. தாவேகாவாக இருக்கலாம், தேமுதிகவாக இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்னும் நான் விசாரிக்கல. அவருக்கு என்ன தகவல் கிடைச்சுன்னு தெரியல. அது எப்போ சொல்றாரு? கரெக்டாக அந்த சம்பவம் ஒரு நாள் விசாரணை முடிந்தவுடன் சொல்கிறார். அதனால தான் ஒப்பிட்டு பார்க்கறது தோணுது. அதனால தாவேகாவை கூட இருக்கலாம். அது உறுதியாக விசாரிக்கல. விசாரிச்சா தெரியும். ஓகே. அப்படி இந்த கூட்டணி வளம் பெற அடுத்தடுத்து இன்னும் கூட்டணிகள் சேர்றதுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும்ல சார் அந்த கட்சிக்கு. இது ஒரு பெரிய நெகட்டிவா திமுகக்கு மாறும் இல்லையா? அதுக்கு அடுத்த திமுக ஆல்ரெடி நெகட்டிவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு டயர் பஞ்சர் ஆகி ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு டயரும் பஞ்சர் ஆச்சுன்னா வண்டி ஓடவே ஓடாது. அதுவும் ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் ஆகி அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதில் விஜயம் போனார்னா மொத்தமாக கந்தல். அதனால தான் அவங்க அடிக்காதடா பார்த்து அடிடா எப்பா அடிக்கிறாட்டில் அங்கே போயிட போகிறான். ஒரு கரூருக்கு லைட்டாக அடிச்சதுக்கே அங்கே போயிட்டாப்புல 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்திட்டாப்புல. அதில் தான் ரொம்ப உஷாரானாங்க. சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க தயாராக இருக்காங்க. ஏன் தான் பிளாஸ்ட்டுங்க பிளாஸ்ட்ன்றாரு. அந்த பிளாஸ்ட்டு 200 தொகுதி மேலே சாதாரணமாக அந்த பொதுக்குள்ள சொன்னாங்களா 210 தொகுதிகள் ஜெயிப்போன்னு. அது இப்போ யாராவது திமுகவில் 200 தொகுதி ஜெயிப்புன்னு சொல்கிறாங்களா? பார்த்தீங்களா? அந்த டேக்லைன் போயிடுச்சு, மறந்துட்டாங்க. அது ஒரு துன்பியல் சம்பவம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பாருங்க காங்கிரஸ் கொடுக்குற தொல்லைகள். ஆமாம் சார். இப்போ அங்கே பிள்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இந்த கூட்டணி இப்போ வலுவாயிட்டே இருக்குதுங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அங்கே காங்கிரஸ் கூட்டணி தான் முதன்மையானது. வலுவுக்கு எவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணாங்க. சும்மா அமித்ஷா வந்து என்டிஏ அலையன்ஸ்னோன்னா பார்த்தீங்களா பாஜக கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷாவை சொல்லிட்டாரு. அதே நேரம் இதில் வீரபாண்டியில் இவர் எடப்பாடியார் பேசுகிறாரு. அதிமுக ஆட்சி அமைது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்றார். உடனே அமித்ஷாவுக்கு சவால். 60 சீட்டுகள் கேட்டால் அமித்ஷா, அதிர்ச்சியில் எடப்பாடி. ஆ ஆ ஆனால் இது எல்லாமே நரேட்டிவு. 30 சீட்டு இவர் டிடிவி இல்லை துள்ளுலாம் துள்ளினார் கடைசியில். ஆமாம், அவர் வந்து அமித்ஷா மீட் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்தோம். இப்போ அவர் அடுத்து திரும்ப என்டிஏ கூட்டணியில் வந்துருவாரா? ஏன்னா அவர் ரொம்ப எதிர்ப்பு வந்துருவாராவா? அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கவலைப்படாதீங்க. அன்றைக்கி தான் சொல்லிட்டார் துரோகம் இது அதை விட வெற்றி தான் முக்கியம் அப்படின்னாருல. அதெல்லாம் அதான் அதுக்கு தான். அதனால் அதை விட்டுருங்க. வந்துட்டாரு. புதுசாக வரவங்களை பற்றி பேசுங்க. அப்போ அதிகாரப்பூர்வமாக வரும்போது சொல்லுவாருங்க. அந்நியார் வந்து அப்படி இப்படி சீனை போட்டுனுக்குறாங்க. அங்கே 7 சீட்டு 7+1 என்ன சொல்கிற? இங்கே 17+18+1 என்னங்க அங்கே 7 கேட்குறீங்க 18 அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஓடுது. அதனால் அது எப்படின்றது தெரியாது. ஒருவேளை அதை கூட எடப்பாடியார் சொல்லியிருக்கலாம், பேச்சுவார்த்தை தான் முடிஞ்சிருக்கும். 3வது தான் மெயின் கேரக்டர் இவர் விஜய். இப்போ ஒருவேளை விஜய் உள்ளே வராருன்னா சீட்டுகளை குறைத்து கொள்ள பாஜகவும் தயாராக இருக்கும், மற்றவர்களும் தயாராக இருக்கும். ஏன்னா வர நிற்கிற சீட்லாம் ஜெயிக்கலாம்ல. 15 சீட்டு வேணும் அந்நியார், 15 வாங்கி 5 ஜெயிப்பீங்க. 5 கொடுக்குறோம், 5 ஜெயிப்பீங்க போங்க. இப்படி போயிடும். அப்போ ஒரு 164 சீட்டு ஏடிஎம்கேவும் 70 சீட்டை மற்றவர்களுக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி
154 ம் 90 80 அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 100% வெற்றி 90% வெற்றி வரைக்கும் போய் சேரும். ம் அந்த மாதிரி விஜய் வந்தால் ம் அதுக்கான முயற்சிகள் தான் போய்கிட்டு இருக்குது. அவரும் பேச்சுவார்த்தையெல்லாம் நிறுத்தலைங்க, பேசிட்டு தான் இருக்காரு. அப்படி நீங்கள் இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நாங்கள் என்டிஏவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற தகவல் வருகிறது இல்லை. ஆனால் கொள்கை எதிரிங்கிறாரு, அவங்களோட சேர்ந்துருவாரா? நம்ம அண்ணாங்கிட்ட ஒருத்தர் சொன்னார். அவர் யாருக்கா? இவர் யார் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா நான் வரமாட்டேன், ம் முதலாளியை மாற்றினேன்னா அந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்றேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே ஓபிஎஸ்ஸே ஓகே தெரியுமா? அப்படியா? ஆமா. சார் புது தகவல் கொடுக்குறீங்க. ஆமாம் ஓகே. ஓபிஎஸ் சிபிஎஸோட சேர்ந்து வந்துருவாரு, இப்போ என்டிஏ கூட்டணியில் அந்த வந்துருவாரு. ஓரமாக நிற்கணும், எல்லாம் கை கொத்து நிற்குமோ அந்த ஓரமாக நிற்கணும். அது கண்ணில் படாமல் ஓரமாக நின்றுக்கும். ஆனால் அதிமுக இருக்கிற அலைன்ஸ் அதிமுக என்டிஏ அலைன்ஸ், அதான் அதிமுக அலைன்ஸ் சொல்ல மாட்டோம் நாங்கள். என்டிஏ அலைன்ஸில் நாங்கள் இருக்கிறோம். 3 சீட்டு வாங்கிட்டு இலை தானே கேட்டா ம் உனக்கு பூவே தரோம். ம் பூலாம் வேணாம், எனக்கு பழம் கொடுங்க, பலாப்பழம். சரி வாங்கிக்கப்போ, 3 சீட்டு நின்று ஜெயிச்சுக்க, எதாவது பண்ணிக்கப்போ. அப்படி தான் கொண்டு வராங்க உள்ள. அதுக்கு இது இன்னொரு பக்கம் பாஜக கிட்ட இருந்து இவங்க எல்லாரும் சேர்க்கிற வேலையை இவங்க பண்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து வலுப்பெறணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க திமுக இருந்து விலகிறத நோக்கி போயிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. இல்ல ஒரு பேரம் பேசுறதுக்காக இப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களா? திமுக இருந்த வேலைக்கு எங்கே போவாங்க? ம் இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பஸ்ஸில் எல்லாம் பார்த்தா அந்த பஸ்ஸை எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? விஜய் பக்கம் போறதுக்கு அவங்களும் ட்ரை தாங்க பண்றாங்க. சொல்கிறேன், இந்த பஸ்ஸை விட்டு அந்த பஸ்ஸுக்கு, இந்த பஸ்ஸே அந்த பஸ்ஸுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டில் அவங்களாம் அனுபவம் ஏற்பட்டிருக்கா? எனக்குலாம் ஏற்பட்டிருக்குது. இந்த பஸ்ஸில் ஏறினா அந்த திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ஸு கிளம்பும், இறங்கி ஓடுறா அப்படின்னு அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்குள்ளே ஈவனம் போயிடுவோம், நடு ரோட்டில் நிற்போம். அந்த மாதிரி ஆகிடும் காங்கிரஸ் நிலமை. நீ டம்முன்னு இங்கே இறங்கி தாவேகா பஸ்ஸுன்னு போனீங்க வச்சுங்க, தாவேகா பஸ்ஸு நேராக என்டிஏ நோக்கி கிளம்பிச்சு வச்சுக்கிங்க, நடு ரோட்டில் நிற்கணும். அப்புறமா நம்ம கவுண்டமணி வருவார் நம்பியார்ட்ட கப்பலில் வேலைக்கு போயிட்டு, அந்த மாதிரி இப்படி நிற்பாங்க திமுக. 15 சீட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்வாங்க. ஓகே அந்த மாதிரி இப்போ இவங்க அது கிடையாது. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, அந்த கவுண்டமணி படத்தில் வர மாதிரி கல்லா பெட்டியில் சாப்பிட்டு போய் துட்டு கொடுக்கும்போது அந்த இது சண்டை போட்டுன்னு இருப்பாப்புல. என்ன ஏன்னு கேட்பாருல, சார் பாருங்கள் சார் 50 ரூபா நோட்டுக்குது, 20 ரூபா நோட்டுக்குது, 500 ரூபா நோட்டுக்குது, 100 ரூபா நோட்டே இல்லை பாருங்கள் சார் கல்லாவில் இருக்கா, 100 ரூபா கொடுத்தான்றான் சார் அந்த ஆளுன்னா, எப்போ பார்த்தாலும் போ அப்படின்னு அடிச்சு தோத்திட்டு, இப்படி தான் சார் நேர்மையாகவே வாழ மாட்டேங்கிறானுங்க உலகத்தில். அயோக்கியத்தனம் பண்ணுறானுங்க. நான் ஆமாம் சார் சரி இந்த கேப்பில் நான் கொடுத்த 500 ரூபா மறந்துட போகிறீங்க அப்படின்னு. அதனால ஆன்னு வாய் போலப்பான். ஏன்னா 500 ரூபா கல்லால் காமிச்சிட்டாப்புல. அந்த மாதிரி இப்படி தான் சார் இவனுங்க. இந்த மாணிக் தாகூர், ஜோதிமணிலாம் அறிவே கிடையாது. அந்த பிரவீன் குமார், பிரவீன் சக்கரவர்த்தி யார் இந்த மாதிரிலாம் பேசுகிற அறிவே கிடையாது. நம்ம எப்பவுமே இதுதான், இந்த கேப்பில் நான் கேட்ட 40 சீட்டை மறந்துட போகிறீங்க அப்படின்னு கிரீஷ் டப்பா சொல்லிக்கினே இருப்பார். கிரீஷ் டப்பா யார்? கிரீஷ் சோடங்கர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. இப்போ தான் அவர் பேர் எனக்கு பதிவாயிடுச்சு, கிரீஷ் சோடங்கர் அப்படின்னு புரிஞ்சிச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் ஞாபகமே வராது. அதனால் கிரீஷ் டப்பான்னு சொல்லி அப்படியே பழகி போச்சு. அதனால் கிரீஷ் டப்பா என்ன சொல்கிறாரு, இந்த கேப்பில் நான் கேட்ட 40 மறந்து 40 நீங்கள் கேட்டிங்களா? ஆமாம் கேட்டுமே அப்படின்னு. அந்த 40 கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலைகள். 40 கேட்டதுன்னு இவங்க 25 குறைக்காமல் இருப்பாங்க. ஏன்னா காலங்காலமாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய. ஆமாம், எனக்கு கூட்டி கொடுத்து அப்படியே 60 கொடுத்தாங்க, 61 சீட்டு கொடுத்தாங்க பீகாரில். அவ்வளோ சண்டை. நீயா முதலமைச்சர்? நான் தான் ஏன் முதலமைச்சர், 75 சீட்டு தனியாக ஜெயிச்சிக்கிறியா? அதெல்லாம் இல்லை, எங்கள் ராகுல் அவர் பாரு கப்பல் நல்லா படகுல வந்து எப்படி கூச்சி நீச்சல் அடிக்கிறார் பாரு. அப்படிப்பட்ட தலைவரை கொண்ட காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, என்ன நினச்சினுக்கிறேன்? எஸ்ஐஆர் தெரியுமா அவனுக்கு? தெரியுமே, தேர்தல் ஆணையம் எடுக்கிறது. வாக்கு திருடுகிறார்கள். நீ என்ன பண்ணுற, இந்த வடிவேல் ஒரு 10 சீட் ஆடும்போது மாப்பிள்ள இந்த சீட் இறக்கி விடு, அந்த சீட் இறக்கி விடுன்னு போட்டு கவுத்தி விட்ருவான் பாருங்க. அந்த மாதிரி நீ என்ன பண்ணுற, அதை பண்ணு இதை பண்ணு, எங்களுக்கு வந்து 60 சீட்டு கொடு, அப்புறம் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளன்றதை நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். இப்படியே பண்ண என்ன ஆச்சுன்னா அந்த கூட்டணியே வீக் ஆச்சு பீகாரில். அதற்கு பிறகு 11 தொகுதியில் 2 பேருக்குமே ஒத்து வரல. 2 பேருமே போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் எடுத்து தேஜஸ்வி கட்சியும் போட்டி போடுறாங்க. அதில் 9 சீட்டு என்டிஏ ஜெயிச்சிச்சு. லாஸ்ட்டில் இவங்க 61 சீட்டு கொடுத்தாங்கல்ல, 6 சீட்டு ஜெயிச்சாங்க. நம்ம ஒவைசி கூட போட்டி. ஆட்சியில் பொங்க கேட்குறாங்கல்ல சார் யாரு? காங்கிரஸ். இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, 60 சீட்டு கொடுத்தவன் 6 சீட்டு ஜெயிச்ச. இன்னொன்று பண்ண திமுக பண்ணிடும். எவ்வளோ சார் சீட்டு வேணும்? 40 சீட்டு வேணும். சரி நின்றுங்க, 40 சீட்டு நின்றுங்க. எப்பா காலைல போய் யாரும் அவனை எழுப்பாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இவங்கள யாருங்க தூக்கி சுமக்கிறதாங்க முடியும்? காங்கிரஸ் எந்த காலத்துங்க தனியாக வேலை செஞ்சுருக்குது? திமுகவினரே சீட்டு கொடுப்பாங்க, திமுகவினரே பிரச்சாரத்துக்கு கூட்டு போவாங்க, திமுகவினரே ஜெயிக்க வைப்பாங்க. அந்த கட்சியவே எடுத்து நடத்துறது திமுக தான். அது ஒரு இதுதான் என்ன சொல்லுவாங்க. ஆனால் தேசிய கட்சி அவங்க தான், அவங்க கூட இவங்க கூட்டணி இருக்காங்கிறத அவங்க அங்கே பிரகடனப்படுது. அதுதான், அதுக்காகத்தான் அந்த தியாகம்.
ஓகே. நீங்கள் என் கூட இருந்தால் இஸ்லாமியர்கள் நம்புகிறாங்க, பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்புகிறாங்க. கொஞ்சம் சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள் நம்புகிறாங்க காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த தியாகம்லாம். காலையில் போய் அண்ணா ஆனால் சீக்கிரம் பிரச்சாரத்துக்கு போகணுன்னு கூப்பிட்டு போய் ஆளுங்களை வச்சு எல்லாம் பண்ணி சண்டை போட்டு அங்கே பூத்தில் சண்டை போட்டு வாக்கு எண்றத்தில் சண்டை போட்டு ஜெயிக்க வச்சுட்டு, நீங்கள் திமுக எம்எல்ஏ ஜெயிக்கிற இடத்துலாம், இது காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிக்கிற இடத்துலாம் பாருங்கள், பெரும்பாலும் இந்த லோக்கல் மாவட்ட செயலாளர் தான் எம்எல்ஏ மாறிப்பாப்புல திமுகவில். இதுதான் நடக்கும். இப்போ அடுத்தடுத்து மாறுவாங்களா? இப்போ இந்த கூட்டணிகள்லாம் சேஞ்சஸ் இருக்கு, இப்போ இன்னும் சேர்ந்து இதோட முடிவுகள்ங்கிறது எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? இதுதான் இதுதான் இவங்க கூட்டணி. என்டிஏ பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி இதில் ஸ்ரீபெரும்புத்தூரில் கூட்டம். ஸ்ரீபெரும்புத்தூரா பெருங்கலத்தூரா தெரியல, கொழம்பு அங்கே கூட்டம். அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் மேடை ஏறி கைகோர்ப்பார்கள். அதுக்குள்ள ஃபைனலைஸ் ஆயிடும். புரட்சி தளபதி கூட கைகோர்க்க வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு முடிவு எடுத்துருவாங்க. புரட்சி தளபதியை புரட்டி எடுக்கலான்ற முடிவுலாம் வந்துருவாங்க. ஓகே, சேர்ந்தா அது வரைக்கும் தான் அமைதி. ஒரு ஹேண்ட்லிங் ஆமா, வேற என்ன, அதுக்கப்புறம் என்ன, அடி ரெண்டு பக்கமும் உள்ள ஆரம்பிச்சிடும். இந்த சைடு இன்னும் இவர்கள் எதையுமே ஆரம்பிக்கல. இவங்க பாருங்க, பேச்சுவார்த்தை, தொகுதி எண்ணிக்கையெல்லாம் கிட்டத்தட்ட இது பண்ணிட்டு விருப்ப மனுலாம் பார்க்க போயிட்டாங்க. ஜெயலலிதா பாணிலே போயிட்டு இருக்காரு எடப்பாடி. விருப்ப மனு கூப்பிட்டு பிரச்சாரம்லாம் போயிட்டு வந்துட்டாரு. நான் ஜெயலலிதா தான் பண்ணுவாங்க. இவர் இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். டயர்லாம் காற்று கரெக்டாகுதாப்பா, ரைட்டு போகலாமா அப்படின்றது அவங்க 3 சுற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இவர் சென்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு சென்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்போ இவங்க சென்னையை 2 சுற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க இப்போ தான் விருப்ப மனு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க நேர்காணலாம் முடிச்சு தொகுதி பிரிச்சுருவாங்க. அவ்வளோ ஸ்பீடு ஜெயலலிதா. இப்போ அதே வேலையில் இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரம் போய் முடிச்சிட்டாரு, விருப்ப மனு வாங்கிட்டாரு, தொகுதி இன்னைக்கு பேசிட்டாரு, இந்த நேர்காணல் நடத்த போகிறாரு, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னா கடன்னு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க இன்னும் இழுத்துன்னு கிடக்குது. ஆனால் வெளியில் பத்திரிகைகளை வச்சுக்கிட்டு மோசம்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆதரவு பத்திரிகைகள், ஆதரவு ஊடகங்கள்னால இந்த சைடு நடக்கிற மைனஸை பெரும்பாலும் வெளியே வரமாட்டேங்குது. இதுதான் யதார்த்தம். இவர்களுக்கு முடிக்கிறதுக்கு பிப்ரவரி 1st வீக் 2nd வீக் ஆகிடும். ஓகே, இழுத்து பிடிச்சிட்டு பெரிய சண்டைலாம் ஓடிட்டு இருக்கு. கட்சி உள்ளேயும் ஓடுது, வெளியே கூட்டணி கட்சிகளும் பிரச்சனை ஓடிட்டு. ஓகே, இப்போ திருமாவளவன் அவர்கள் அதிகமாக சீட்டு கேட்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் கேட்பாங்க முன்னாடி விட. அதெல்லாம் காம்பேக்ட் பண்ணி திருமாவளவன் அதிக சீட்டு கேட்பான்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? முன்னாடி வாங்குறத விட இந்த வாட்டி அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு விமர்சனங்கள்ல இருந்து சொல்றாங்க. திருமாவளவன் சொன்னாரா? திருமாவளவன் என்ன சொன்னாரு? அவர் எனக்கு சீட்டு பிரச்சனையே கிடையாதுன்னு தான். அதுதான் நம்ம எடுத்துக்கணும். 6 குத்தானா 10 குத்தானா எம்எல்ஏ ஆவா, 2 சிஎம் ஆக போறேன். அதை பத்தி எனக்கு கேரே இல்லை எனக்கு. அவ்வளோதான். மாதிரி இருக்காரு. எவ்வளோ குத்தாலும் நீங்கள் தாண்டா ஜெயிக்க போறீங்க. யாரு? சொந்த கட்சிக்காரனை பார்த்து நீங்கள் தாண்டா நிற்க போறீங்க. நின்னா எனக்கா பண்ண போறீங்க? போய் டிவியில் உட்காந்துட்டு திமுக ஆதரவாக ஸ்போக்ஸ் பர்சனோட சண்டை போட போறீங்க. அப்புறம் என்ன, போ 6 வாங்கினா 10 வாங்கினா அந்த மனநிலைக்கு வந்துட்டார் அவர். அவர் அன்இன்ட்ரெஸ்டட்ல இருக்காருன்றீங்களா சார்? சிபிஎம் 10 கம்மியாக வாங்கினா அவ்வளோதான், கொண்டே போடுவோன்னு சொல்லி தான் அமைச்சிக்கிறாங்க தோழர்கள் மாநாட்டில். ஆனால் 10 கம்மியாக இவங்க கொடுக்குற மைண்டில் தான் இருக்காங்க. அப்போ முட்டும். ஓகே, தான் நடக்கும். இப்போ அவங்க ஒருத்தருக்கும் பிரித்து கொடுத்து செட்டில் ஆகிறதுக்கு பிப்ரவரி 2nd வீக் மேலே ஆகிடும். ஓகே, இப்போ அதுக்குள்ளே இந்த மற்ற முடிவுகள்லாம் வந்துடும். அதில் உங்களுக்கு ஒரு அனலைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் களம் மாறுதா, எதிர்பாராத ஏதாவது கூட்டணிகள் அமைதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.